Hello folks, welcome back to Tech with Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல கிரிப்டோ கரன்சினா என்ன, கிரிப்டோ கரன்சிஸ்க்கு ஏன் இவ்வளோ பெரிய ஹைப், கிரிப்டோ கரன்சிஸோட ஃபியூச்சர் என்ன, கிரிப்டோ கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சினா என்ன? ஒரு கரன்சியை நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியும், அந்த கரன்சியை கொடுத்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட கரன்சியும் அந்த நாடே பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களோட சென்ட்ரலைஸ்டு பேங்க் அதை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்ட்ரலைஸ்டு பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்மளோட கரன்சிஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதனால நம்ம நாட்டில் உள்ள கரன்சிஸ்ல எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமெரிக்காவோட சென்ட்ரலைஸ்டு பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்ற பேங்க் அவங்களோட கரன்சிஸான டாலர்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த நோட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் சிஸ்டம் அப்படின்ற நேம் போட்டிருக்கும். ஸோ இது மாதிரி தான் எல்லா கண்ட்ரிஸும் அவங்களோட கரன்சியை அவங்களோட சென்ட்ரலைஸ்டு பேங்க் மூலமா அவங்க பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ற ஃபியட் கரன்சியோட வேல்யூ டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம டிவியில நியூஸ் பார்க்கும்போது இன்றைய ஸ்டாக் மார்க்கெட் நிலவரப்படி ஒரு யூஎஸ்ஏ டாலரின் மதிப்பு 73 ரூபாய் 30 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சோ அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியும் எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ இந்த கரன்சிஸோட மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கரன்சிஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு டிரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் ரூபாயோட மதிப்பை நிர்ணயிப்பாங்க. சோ இப்படி தான் நம்ம நாட்டோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை கால்குலேட் பண்ணி மணி வேல்யூ டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 ரூபாய் ஒருத்தருக்கு என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து சென்ட் பண்றேன் அப்படின்னா அதுவும் ஆர்பிஐக்கு கீழே தான் நடக்கும். நம்மளோட பணத்தை யாருக்கு கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தே கேன் நோ. நெக்ஸ்ட் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கு ஏன் இவ்வளவு பெரிய ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபியட் கரன்சிஸை மெயின்டைன் பண்றாங்கல்ல, பிரிண்ட் பண்ணி அதை செக்யூர் பண்ணி டெய்லி பீப்பிளோட டிரான்சாக்ஷனுக்கு கொடுக்குற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபெடரல் பேங்க் சிஸ்டம் அப்படின்ற எந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க்ஸுக்கு கீழேயும் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இல்ல. சோ இது பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிற டிஜிட்டல் கரன்சிஸ். சோ பிளாக் செயின் அப்படின்ற சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு டேட்டா பேஸ், கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பிளாக்கா குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனை அந்த பிளாக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். எவ்ரி பிளாக் மத்த பிளாக் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சோ ஒரு செயின்டு ரியாக்ஷன் மாதிரி இது பிளாக்கா இருக்கும். ஒரு நியூ டேட்டா ஒரு பிளாக்குள்ள வருது, ஏற்கனவே எம்டியா இருக்க ஒரு பிளாக்குள்ள வருது அப்படின்னா அந்த பிளாக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல உள்ள பிளாக் கூட அது கம்பைன் ஆயிடும். சோ இது மாதிரி இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் செயின் ஒன்னது கூட இன்னொன்னு கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இதுதான் பிளாக் செயின். சோ இது கிரிப்டோ கரன்சில எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் அப்படின்ற டெக்னாலஜியே ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேல ஒர்க் ஆகிற ஒரு டெக்னாலஜி தான். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆர்பிஐல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படியே இந்த கிரிப்டோ கரன்சில பாத்தீங்க அப்படின்னா இதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். இது டீசென்ட்ரலைஸ்டு வே அப்படின்றனால யாரு வேணாலும் அந்த டேட்டா பாத்துக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது பெர்மனன்ட்டா ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிரும். சோ அது எல்லாராலையும் பாத்துக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் செயின் அப்படின்ற டெக்னாலஜி கிரிப்டோ கரன்சிஸை ரொம்ப பாதுகாப்பான வேல டிரான்சாக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த டெக்னாலஜி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க ஒரு டெக்னாலஜி. சோ நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஒரு மணி டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அதை ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். பர்சன் ஏ கிட்ட இருந்து பர்சன் பி க்கு இவ்வளவு போயிருக்கு அப்படின்ற டீடைல வேர்ல்டு வைட் யார் வேணாலும் பாத்துக்கலாம். சோ அப்படி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் தான் இந்த கிரிப்டோல இருக்கு. அதனால தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கு இவ்வளவு ஹைப் இருக்கு. அடுத்து கிரிப்டோ கரன்சிஸோட ஃபியூச்சர் என்ன? இன்னும் 2-3 வருஷத்துல இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கிரிப்டோ கரன்சில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப எப்படி டிஜிட்டல் மணி நம்மளோட அக்கவுண்ட்ல இருக்க அந்த மணியை நம்ம எடுத்து கையில எடுத்து ஃபியட் கரன்சியை யூஸ் பண்ணாம டிஜிட்டலா ஷேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு வரும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைய கண்ட்ரீஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஷூட் பண்ணிருக்க டேட் 30th ஜூன் 2020 அன்னைக்கு ஷூட் பண்ணிருக்கேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல் சல்வாடோர் அப்படின்ற ஒரு கண்ட்ரில பிட்காயின்ஸை அவங்களோட லீகல் டெண்டரா அப்ரூவ் பண்ணிருக்காங்க. லீகல் டெண்டர் அப்படின்னா அதை நீங்க ஃபியட் கரன்சி மாதிரி நீங்க யூஸ் பண்ணி ஒரு பொருள் வாங்கிக்கலாம். சோ அதை லீகலா அப்ரூவ் பண்ணிருக்காங்க எல் சல்வாடோர் அப்படின்ற அந்த கண்ட்ரில. சோ இது மாதிரி ஏற்கனவே இருக்க கரன்சிஸை நம்ம நாட்டுல அப்ரூவ் பண்ணலாம். சோ அந்த விஷயங்கள் நடக்கும் ஃபியூச்சர்ல. அண்ட் அடுத்து இன்னொரு விதமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரிக்கு இப்ப எப்படி ரூபி அப்படின்றது ஒரு ஃபியட் கரன்சியா இருக்கும், அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்க்குன்னு தனியா நம்ம நாடே ஒரு கிரிப்டோ கரன்சியை மேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா இதே ஆர்பிஐக்கு கீழே தான் பண்ணுவாங்க. பட் ஆனா பிளாக் செயின் அப்படின்ற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸை இன்னும் செக்யூரா கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி கிரிப்டோ செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபிளக்சுவேஷன் ஆச்சு. சில பேர் என்னடா கம்மியாயிடுச்சு அப்படின்னு இருப்பீங்க. நிறைய பேர் இந்த டைம்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்காக யோசிச்சுட்டு இருப்பீங்க. மேபி அடுத்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட் பண்ணாது எல்லாமே உங்களோட டெசிஷன் தான். பட் எந்த விஷயம் பண்ணாலுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி பண்ணாம நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு காயின்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த காயினோட ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு,
ஒரு லாஸ்ட் 30 டேஸ் எப்படி இருக்குது, 1 இயரில் வந்து எப்படி இருக்குது, இந்த காயின் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, எந்த கம்பெனி வந்து பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். எந்த கம்பெனி வந்து அந்த கிரிப்டோ கரன்சி வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் பண்ணாமல் நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள், கிரிப்டோ ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் வந்து படிங்க. நல்லா கிரிப்டோ பற்றி நாலேஜ் வந்து கெயின் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய அமௌண்ட் போட்டு வந்து ட்ரை பண்ணாமல் கம்மியாக வந்து போட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் வச்சு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வந்து பார்க்கலாம். கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய அப்ளிகேஷன் வந்து இருக்குது. பட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப க்ளீனாக ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா coinswitch அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயே வந்து இருக்கு. ஸோ அதிலே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னா coinswitch அப்படின்னு வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்து கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துட்டு வந்து இங்கே டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து செட் பின் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நம்ம ஒரு பின் வந்து செட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்ஷனுக்காக தான். இது வந்து ஒரு மணி ரிலேட்டட் அப்ளிகேஷன், அதாவது பேடிஎம் மாதிரி ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றனால இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக தான், இது உங்களோட சேஃப்டிக்காக தான். ஸோ என்டர் யுவர் பின் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் வந்து கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஏ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். டாப்பில் வந்து டோட்டல் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு 0 இருக்கா, அந்த இடத்துக்கிட்ட தான் நீங்கள் வாங்குற கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை பிட்காயின், அன்லாக் வேலட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் கரன்சிஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். நமக்கு தெரிஞ்சது 1-2 தான் வந்து தெரியும். பிட்காயின், டாகி காயின், எத்தீரியம் காயின், இந்த மாதிரி தான் வந்து தெரியும். பட் ஆனால் இதில் நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தோட மார்க்கெட் வந்து இப்போ வந்து எப்படி இருக்குது, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து காமிக்கும். நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம விஷ்லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஏறுதா இறங்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கா, இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து ஏறி இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிட்காயினில் 1 டேயோட கிராஃப் எவ்வளோ இருக்குது, எப்படி வந்து ஏறி இருக்குது இறங்கி இருக்குது, கிராஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். 1 வீக்கோடது பார்த்துக்கலாம், 1 மந்த்தோடது பார்த்துக்கலாம். அண்ட் 1 இயர் வந்து எப்படி வந்து பிட்காயின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 8 லேக் என்னமோ தான் வந்து இருந்துச்சு. இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 8 லேக் தான் இருந்துச்சு. இடையில 45 லேக்ஸ் கிட்ட வந்து போச்சு பிட்காயின். அண்ட் மறுபடியும் இப்போ வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. 23 லேக் அந்த மாதிரி வந்துருச்சு ஒரு பிட்காயினோட விலை. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா காயின்ஸுமே. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், சம்டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஏற இறங்க தான் வந்து இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இறங்குற டைமில், கம்மியாக இருக்க டைமில் வாங்கி போட்டுருவாங்க. அதுக்கடுத்து எப்போ வந்து அதிகமாக இருக்கோ அந்த டைமில் அவங்க வந்து விட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ வாங்குற ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் எப்படி அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பட்டன், அப்புறம் போர்ட்ஃபோலியோ, அப்புறம் கிஃப்ட்ஸு, அப்புறம் மார்க்கெட்ஸ், ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி 5 ஆப்ஷன் வந்து கீழே வந்து இருக்குது. ஹோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிட்காயின்ஸ் வாங்குறது, பை பிட்காயின், அன்லாக் வேலட் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, என்ன காயின் வாங்கியிருக்கீங்க, அதோட கெயின் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, அது எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், பிட்காயின்ஸாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 பேருக்கு இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா ஒருத்துள்ள ஒரு பிட்காயின் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்ற அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸில் இருக்கா இல்லை வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, கெயின் ஆகிட்டு இருக்கா, லாஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் பிட்காயின் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களால் வந்து வாங்க முடியும். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்போ தான் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பிட்காயின் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஒய்சி பண்ண சொல்லும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து யூசர் வெரிஃபிகேஷன் அப்படின்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பேன் நம்பர், ஃபுல் நேம், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், இமெயில் இது எல்லாமே வந்து கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை நம்மளோட இமெயில் ஐடி போய் செக் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், பேசிக் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பேன் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். அலோ கேமரா ஆக்சஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட், ஃப்ரண்ட் சைடில் இருக்க பேன் கார்டை வந்து ஒரு கிளிக் பண்ணணும், ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். கரெக்டாக கிளார்லாம் இல்லாமல் வந்து கேப்சர் பண்ணணும். அண்ட் பேக் சைடை வந்து கிளிக் பண்ணணும். நம்ம கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும்.
ஸோ தெளிவாக தெரிஞ்சுன்னா மை டாக்குமெண்ட் இஸ் விசிபிள்னு சொல்லி சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ பேன் கார்டு வெரிஃபிகேஷனும் வந்து முடிஞ்சு 67% கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்ததாக ஐடி கார்டு வெரிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி இதில் எது வேணாலும் நம்ம எனி ஒன் வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பேன் கார்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா டேக் எ செல்ஃபி அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதை கன்டினியூ பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து நம்மளோட ஐஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபியை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் மை செல்ஃபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே வந்து வெரிஃபை ஆகிடும். இப்போ சப்மிட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா மொத்தமாக வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். KYC ஸ்டேட்டஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ யூசர் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 100% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கடுத்து தான் நம்மளால் வந்து பிட்காயின்ஸ் வந்து பை பண்ண முடியும், பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கிஃப்ட் அண்ட் ரிவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம KYC கம்ப்ளீட் பண்ணனால நமக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 rupees வந்து கிடச்சிருக்கு இப்போது. ஸோ 8 rupeesனால் 0.0000004 அந்த மாதிரி பிட்காயின் தான், ரொம்ப கம்மி தான். ஸோ நமக்கு எவ்வளோ ருப்பீஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து பிட்காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க 8 rupees அவங்களாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்போ வந்து டெபாசிட் பண்ணுறோமோ, நம்ம ஒரு 100 ரூபா இல்லை 150 ரூபா போடுறோம் அப்படின்னா அந்த டைம் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுற மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவங்க ஆட் பண்ண ரிவார்ட்ஸ் மூலியமாக ஆட் பண்ண அந்த 10 rupeesோட ப்ரைஸ் இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி இல்லைனா பிட்காயின் கிளிக் பண்ணி அந்த காயினில் கீழே கரண்ட் வேல்யூன்னு இருக்கும். அந்த வேல்யூவை பொறுத்து நமக்கு வந்து கரண்ட் வேல்யூ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். அந்த காயின் கிளிக் பண்ணோன்னா அதுக்கு கீழே வந்து நமக்கு கரண்ட் வேல்யூ வந்து காமிக்கும். ஸோ KYCலாம் முடிச்சுட்டு எப்படி வந்து பிட்காயின் வந்து ஆட் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படி மணி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை பிட்காயின் கொடுத்துட்டு ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதில் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த காயின் வந்து வாங்க போகிறீங்களோ அங்கே போயிட்டு பை ஆர் செல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் நெஃப்ட் மூலியமாக வாங்கிக்கலாம், இல்லை UPI யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எந்த காயின்ஸ் வாங்க போகிறீங்களோ அந்த காயின் கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். அண்ட் இந்த அப்ளிகேஷனில் மணி வந்து டிபாசிட் பண்ணி வைக்கிறேன், நான் தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிபாசிட் INR அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இப்படி தான் வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கல, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வர உங்களிடம் இந்த ஃபார் டெக் இட் வித் தமிழ். நன்றி.